get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 17 கங்கை சொன்ன செய்தி. சுகானுபவத்தின் சிகரத்தை அன்றிரவில் எட்டிய விஜயன் உடலுக்கு ஏற்பட்ட சோர்வை விளக்க நன்றாக கை கால்களை சோம்பல் முறித்து பல நாழிகைகள் கழித்து சற்றே கண்களை விழித்து நோக்கினான். மண்டபத்தின் கூரையின் இணைப்பு காரைப்பூச்சி விலகி கருங்கற்கள் லேசாக கொடுத்த விரிசல் மூலம் விண்ணிலிருந்த ஏதோ ஒரு நட்சத்திரம் சற்று மங்களாக தெரியவே விடியற்காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த விஜயன் எழுந்து உட்கார்ந்து கொண்டான். அப்பொழுது பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சுடர்விழியை நோக்கி அவள் உறக்கத்திலும் கூட ஓர் அழகு இருப்பதை கவனித்தான் விஜயன். இரவு படுக்கையில் அவள் விஜயன் வரைந்திருந்த போர்த்திட்டத்தின் மீதே படுத்து விட்டதாலும் முதுகை மரவுரி மறைக்காததாலும் அந்த முதுகில் காரைக்கோடுகள் நன்றாக பதிந்து கிடப்பதை பார்த்த விஜயன் அவள் முதுகை அன்புடனும் அனுதாபத்துடனும் பெருமையுடனும் நோக்கி, எனது போர்த்திட்டத்தையே இவள் முதுகு சுமந்து கொண்டிருக்கிறது, சுமைகளை தாங்கவே பெண்கள் ஏற்பட்டிருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். தூணில் இருந்த அகல் விளக்கு அப்பொழுதும் எரிந்து கொண்டிருந்ததாலும் விடியற்காலத்தை உணர்த்தும் சிறு வெளிச்சம் கூரையின் விரிசலிலிருந்து இறங்கி அகல் விளக்கின் வெளிச்சத்துடன் இணைந்ததாலும் அவள் முதுகின் செந்நிறத்தில் தெரிந்த காரைக்கோடுகள் ஏதோ மந்திரவாதி தீட்டிய மந்திர தகடு போலிருந்ததை கண்டான். இந்த மந்திர தகடே இந்த போர் திட்டமே எனது போர்த்திட்டமாக அமையட்டும், சுடர்விழியின் அதிர்ஷ்டம் எனது இத்தனை நாளைய துரதிர்ஷ்டத்தை நீக்கட்டும் என்றும் பிரார்த்தனை செய்தான் விஜயன் போதிசத்வரை நினைத்து. போதிசத்வரையோ தத்துவங்களையோ நினைக்கும் காலம் இது அல்லதான். ராஜ அனுபவத்துடன் தத்துவம் இணையும் காலகட்டம் வேறுதான். இருந்தாலும் எந்த வேறுபாட்டையும் அகற்றி தனக்கு அனுகூலமாக காலநிலையை சரி செய்து கொள்ளும் மனதின் சுயநலம் அப்பொழுது அவனை தனது போரையும் வெற்றியையுமே நினைக்க தூண்டியது. அந்த தூண்டுதலுக்கு உதவவோ அவன் இச்சைக்கு சுருதி கூட்டவோ தெரியாமல் உதயகால பட்சிகள் எங்கிருந்தோ இன்பமாக கூவுவது அவன் காதுகளில் விழுந்தது. அந்த பட்சிகளின் இன்ப கூவலில் விளைந்த இசையை அவன் செவியார பருகினான். அந்த பட்சிஜால சங்கீதத்தால் மனம் நிரம்பியவனாய் ஒரு கழுத்து படுத்திருந்த சுடர்விழியின் முதுகை மீண்டும் கவனித்து தனது போர்த்திட்டத்தை ஊன்றி கவனிக்கலானான். அப்படி அவன் உற்று கவனித்துக் கொண்டிருந்த போது அவள் பெருமூச்சொன்றை விட்டு முணங்கினாள். அந்த முனகலும் இசை போலிருந்ததை கவனித்த விஜயன் தனது உதடுகளில் புன்முறுவல் கொண்ட சமயத்தில் அவள் சற்று திரும்ப முற்படவே, அப்படியே படுத்திரு சுடர்விழி என்று கூறவும் செய்தான். அவன் கையின் அழுத்தலாலும் சொல்லாலும் சுடர்விழியின் தூக்கமும் சிறிது களையவே, ஏன் என்று அரை தூக்கத்தில் கேட்டாள். போர்த்திட்டம் அழிந்துவிடும் என்று சொன்னான் விஜயன். அப்படியானால் நான் நீராட முடியாதே, உங்கள் திட்டம் அழிந்து போகுமே என்றாள் சுடர்விழி. மறுபடியும் தீட்டுகிறேன் என்றான் விஜயன். நினைப்பில் இருக்கிறதல்லவா திட்டம் என்றாள் சுடர்விழி. அத்தனை மறதி இன்னும் ஏற்படவில்லை சுடர்விழி என்ற விஜயன் மெல்ல அவளை இழுத்து தன் மீது சாய்த்து கொள்ள முயன்றான். எந்த நேரத்திலும் பொழுது நன்றாக புலர்ந்துவிடும், பிக்கு வந்தாலும் வருவார், விடுங்கள் என்னை என்று அவனிடமிருந்து உதறிக்கொண்டு எழுந்தாள் சுடர்விழி. சரி, நீ போய் நீராடி வா என்று சொன்னான் விஜயன். என்னுடைய இன்னொரு மரவுரி உங்கள் புறவியில் தொங்கும் தோற்பையில் இருக்கிறது என்றாள் சுடர்விழி. புறவியை நீ நீராடும் இடத்திற்கு அனுப்புகிறேன், போ என்றான் விஜயன். எப்படி போவது வாயிற்புறம் நான் வர முடியாதே என்றாள் சுடர்விழி. பிக்கு வந்த பக்கமாக போ, பின்வழியை தான் பிக்கு காட்டினாரே என்ற விஜயன், பின்னால் ஏதாவது அருவி இருக்கும் அல்லது வாவி ஏதாவது இருக்கும், அவற்றில் நீராடி வா, புறவி உனக்கு ஆடை கொண்டு வரும் என்று கூறி அவளை அனுப்பினான். அவள் பிரகார வழியாக பின்புறத்தில் மறையும் வரையில் அவளை பார்த்து கொண்டிருந்து விட்டு வாயிலை நோக்கி திரும்பினான் விஜயன். அவன் வாயிலின் முகப்பு மண்டபத்துக்கு வந்தபோது பிக்கு மாத்திரம் நீராடி தமது காவி வஸ்திரத்தை அணிந்து இன்னொரு ஈரக்காவியை எதிரில் இருந்த மரத்தில் உலர்த்தி கொண்டிருந்தார். மூர்சமத் விஜயனின் புறவியை தேய்த்து விட்டு கொண்டிருந்தான். சூசின் மட்டும் குளிக்காமல் முழுகாமல் தனது நீல அங்கி உடல் முழுவதையும் மறைக்க ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு பிக்குவையும் மூர்சமத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த மூவரையும் மாறி மாறி பார்த்த விஜயன் மூவர் செயல்களும் அவர் குணங்களையும் விளக்குவதாக நினைத்தாலும் எதிலும் ஒரு சுறுசுறுப்பும் சுத்தமும் உள்ள பிக்கு, கடமையில் கருத்துள்ள மூர்சமத், இருவரும் தனது இரு கைகள் என்பதை தீர்மானித்து கொண்டான். சூசினின் உட்கார்ந்த நிலையில் மற்றவர்களை பார்த்து ஒரு அசட்டையும் ஒரு குள்ளநெறி தந்திரமும் தென்பட்டதை கவனித்து இவனுக்கு சூட்சம புத்தி அதிகமானாலும் முழுதும் நம்பத்தகாதவன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் மனதில் மற்றொரு விஷயமும் தீர்மானித்து கொண்டு நான் தீட்டியிருக்கும் திட்டத்துக்கு இந்த குள்ளநரி மிகவும் அவசியம் என்று முடிவு கட்டினான். அவன் அந்த முடிவுக்கு வந்த சமயத்தில் தூணிலிருந்து எழுந்து விஜயனை நோக்கி வந்த சூசின், சிங்கள மன்னர் சீக்கிரம் எழுந்து விட்டதாக தெரிகிறது என்றான். இல்லை, நேரமாகி எழுந்திருக்கிறேன் என்றான் விஜயன். முகம் களைப்பாக தெரிகிறது என்றான். ஆம், புன்முறுவல் செய்தான் விஜயன். ஏனோ, இரவு முழுவதும் அலுவலாயிருந்தீர்களா? ஆம், போர் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தேன். திட்டத்தை நான் அறியலாமா?
அவர்களைப் போல நீயும் நீராடி விட்டு வா, விவாதிப்போம் என்று கூறிய விஜயன் தனது புரவியை தேய்த்து கொண்டிருந்த மூர்சமத்தை அணுகி, சமத், புரவியை தேய்த்து முடித்து விட்டாயா என்று வினவினான். முடித்து விட்டேன் எஜமான் என்ற சமத், ஏன், எங்கேயாவது போகப் போகிறீர்களா என்று வினவினான். இல்லை, புரவியின் முதுகில் எனது பைகளை தொங்கவிடு என்று கூறியதும் சமத் பைகளை முதுகில் போட விஜயன் புரவியை திருப்பி மண்டபத்துக்கு பின்னால் செல்லும்படி விரட்டினான். தானும் மண்டப தூணுக்கருகில் வைக்கப்பட்டிருந்த மான்தோல் பையொன்றை எடுத்துக்கொண்டு சற்று தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த அருவியொன்றை நோக்கி சென்றான். மகாவலி மங்கை அங்கு அருவியாக ஓடிக்கொண்டிருந்த அழகை ரசித்துக்கொண்டு மல்லாந்து ஒரு பாறையில் தலையை வைத்து படுக்கவே அருவி அவன் உடலின் ஆயாசம் நீங்க சலசலவென்று மார்பின் மீது ஓடியது. அதை பெரிய மணலாறு என்று பலரும் அழைத்ததை எண்ணி அவர்கள் சொல்லில் எத்தனை உண்மை இருந்தது என்பதை உணர்ந்து பெருமை கொண்டான். சமந்த கூடத்திலிருந்து சிங்களத்தை இரண்டாக பிரித்து ஓடும் இந்த மகாவலி கங்கை தனது தெற்கு பகுதியான ருகுணாவுக்கு பெரும் பாதுகாப்பு அரணாக அமைந்தும் கூட ருகுணாவை தமிழர்கள் வெற்றி கொண்டதை நினைத்து பெரிதும் வியந்தான். இந்த மாதிரி வீரர்களை கொண்ட படைகளை வெற்றி கொள்வதில்தான் பெருமை இருக்கிறது என்றும் சொல்லிக் கொண்டான். முதல் நாள் தான் தீட்டிய திட்டத்தையும் நினைத்து, அன்னை கங்கையே, நீ சொல், தமிழர் ஆதிக்கத்திலிருந்து நாட்டை விடுவிக்க இம்முறை கிழக்கிலிருந்து போரை துவங்கட்டுமா, மேற்கிலிருந்து துவங்கட்டுமா என்று வினவவும் செய்தான். சலசலவென அவன் மார்பின் மேல் ஓடிய கங்கை அருவியும் அவன் இதயத்துக்கு ஏதோ செய்தி சொல்லியிருக்க வேண்டும். அதை பிரதிபலிப்பது போல் பிக்கு எங்கிருந்தோ பெரிதாக கூவினார், அங்கில்லை, மேற்கே மேற்கே என்று. பிக்குவின் சொற்களை மகாவலி கங்கையே அசரீரியாக சொல்வது போல் இருந்தது விஜயனுக்கு. அதனால் உவகை மிஞ்சிய உள்ளத்துடன் நீராடி பாழடைந்த மண்டபத்தை நோக்கி நடந்தான். அங்கு வந்ததும் மாற்றுடை புனைந்து, பிக்கு, ஏதோ மேற்கே என்று கூவினீர்களே, எதற்கு என்றான். வேறொன்றுமில்லை, மூர்சமத்தையும் இந்த மண்டபத்துக்கு பின்னால் உள்ள வாவியில் குளித்துவிட்டு வர சொன்னேன் என்றார். அங்கு சுடர்விழி போயிருக்கிறாளே என்றான் விஜயன் குழப்பத்துடன். அவள் நீராடி வந்துவிட்டாள் என்றார் பிக்கு. மூர்சமத் குளிக்க ஒப்புக்கொண்டானா என்று விஜயன் வினவினான். ஒப்புக்கொண்டான் என்பதை புன்முறுவலுடன் சொன்ன பிக்கு, மன்னவா, இனி தாமதிப்பதற்கில்லை, நமது போர் திட்டத்தை விரைவில் நிர்ணயித்து அலுவல் துவங்க வேண்டும் என்றார். மற்றவர்கள் நீராடி வந்த பிறகு விஜயன் மீண்டும் காரைகளை கொண்டு தனது திட்டத்தை விளக்கினான். இம்முறை போரை மேற்கிலிருந்து, அதுவும் தட்சிண தேசத்திலிருந்து துவங்குகிறோம் என்றும் சொன்னான். திட்டத்தை கங்கையும் ஒப்புக்கொண்டாள், தாங்களும் ஒப்புக்கொண்டீர்கள் என்றும் கூறினான் பிக்குவை நோக்கி. பூர்வாங்கமாக ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னார் பிக்கு. அந்த ஆபத்தான பணியை விளக்கவும் முற்பட்டார்.